இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 309ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்வில் நல்லதை தேடுங்கள், நல்லது பரிசுத்த வேதாகமத்தில் கிடைக்கும். இப்படிப்பட்டவைகளை தேடும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் மத்தேயு 7:7. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Seek and you will find. Matthew chapter 7 verse 7. Thank you. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. உழந்தாலும் கடும் பசிதனில் வாடினாலும், ஓடும் வறுமையில் உழந்தாலும் கடும் பசிதனில் வாடினாலும், அங்கு எலியாவை போஷித்தவர் இங்கு பசியாற்றினாரே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, வாசத்தால் உன்னை சோதிப்பாரே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, வாசத்தால் உன்னை சோதிப்பாரே. நீதிவாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ, நீதிவாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. கலங்காதே கலங்காதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தாய் தந்தை உன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 309வது வாரத்திலும் கூட வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 7:7 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எந்த பொருளையும் ஒரு பொருள் காணாமல் போகுதுன்னு சொன்னால் தேடினதான் தெரியும். இல்லைன்னா காணாமல் போயிட்டுன்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தோம்னா அந்த பொருள் நம்ம கையில் வந்து சேராது. இப்படி இருக்கும்போது நாம் அந்த பொருளை என்ன செய்யணும்? தேடணும். சரியான இடத்துல தேடணும். எங்கேயோ தொலைச்சிட்டு அந்த அந்த பகுதி இருட்டா இருக்குன்னு சொல்லி அது வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம நினச்சிக்கூடாது, தேடக்கூடாது. இப்படி அநேக காரியங்கள் என்ன செய்யுது, இந்த தேடுற விஷயங்கள்ல இருக்குது. ஒரு சமயத்தில் ஒரு பணக்காரர் வந்து ஒரு பம்பாயிலேருந்து வந்தாராம். பெட்டி நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இதை தெரிஞ்ச ஒரு திருடவர் பின்னாலே வந்திருக்கான். இவர் ரயிலில் ஏறி இருக்காரு. உடனே இவனும் பின்னாலே வந்து அந்த ட்ரெயினில் ஏறிட்டான். அவங்க 2 பேரும் அந்த அந்த கோச்சில் இருந்திருக்காங்க. உடனே இந்த ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கும் போதும் அந்த திருடன் கீழே இறங்குறதும் அப்புறம் ஏறுறதுமா அப்படியே இருந்திருக்கான். இவருக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ களவாடத்துக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம். உடனே ராத்திரி வந்துச்சு. நல்லா நிம்மதியாக இவர் என்ன செய்யிட்டாராம், தூங்கிட்டாராம். தூங்கின உடனே இந்த திருடனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் என்னடா இப்படி கிடந்து தூங்குறாரு, இருந்தாலும் கையில் நிறைய காசு வச்சுருந்துருப்பாருன்னு பார்த்தோம், இவர் இப்படி கிடந்து தூங்குறாரே, இப்போ நம்ம ஏமாந்து சும்மா நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்திருக்கான். அப்புறம் காலையில் எழும்பின உடனே இவனுக்கு மனசே கேட்கல. எப்படியா பணத்தை எடுத்துலான்னு சொல்லி நினச்சோம். இவர் வீட்டில் பணம் இருந்தது மாதிரியே இருந்துச்சு, இப்போ இல்லை மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாராம். ஐயா, நீங்கள் நிறைய பணம் கொண்ட மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தா பணம் இல்லையே, நான் உங்கள் தலைமாட்டு கடையிலலாம் நாங்கள் தேடி பார்த்தேன், இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அது எங்கே வச்சுக்கு அந்த பணத்தைன்னு சொன்னாலும் நீ படுத்திருந்துலாம் வான் தலைமை கடையில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, அவன் தலைமை கடையில் தான் இருந்திருக்கு. ஆனால் அவனுக்கு என்ன செய்யலை, தேடணும்னு சொல்லி தோணலை. ஏன்னா அவர் பணம் அவர் தான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. பாருங்க, அப்படி இருக்கும்போது இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்முடைய தான் இருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஜனங்கள் என்ன செய்யறாங்க, போய் தேடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, யாத்திராம 25:8 போட்டுக்கு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி வெளிப்படுத்தல் 27:3 பாருங்க, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக ஆண்டவர் நம்மோட தான் இருக்கிறாரு, நம்மோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் நாம் அதை உணர்றது கிடையாது, ஆண்டவர் தேடுறது கிடையாது. நம்மோட எந்த காரியங்கள் எல்லாம் நம்மோட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது கிடையாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை உணர்வோடு தேடணும், பாசத்தோடு தேடணும், அன்போடு தேடணும். அப்படி இருக்கும் பொழுது அவரை நாம் கண்டுகொள்வோம். பாருங்க, இந்த 1 ராஜாக்கள் 6:13 சொல்றாங்க பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்றைக்கு சொன்ன அதே தேவன் இன்றைக்கும் ஜீவன தேவனாக நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதனால அவரை தேடும் போது நம்ம கண்டடைவோம் கட்டாயம். அநேக நேரங்களில் பனிமூட்டங்கள் இருக்கும், புகையில் இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுமே தவிர மற்றபடி எல்லாத்த போல இயல்பாக தான் இருக்கிற மாதிரி என்ன செய்ய இருக்கும். அதனால ஆண்டவரை நம்ம தேடணுங்கிறதுல மிகவும் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம என்ன பார்க்குறோம். நம்முடைய எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. நல்லவங்க இருப்பாங்க, பொல்லாதவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, கள்ளர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருவரையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், ஒவ்வொருத்தரும் தேடணும், ஒவ்வொருத்தருடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தேடணும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம எப்போது உணர்ந்தோம்னா முதல்ல பாவம் செய்ய மாட்டோம். ஒரு பர்சனவா நம்மோட இருக்காங்க அல்லது ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா நம்ம எப்படி தவிர அவர் விரும்பாத காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் விரும்பாத காரியம் நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற உணர்வு எப்போது நமக்கு வேணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். பாருங்க, பெற்றோர் கூட இருக்கிற பிள்ளைகள் எப்போதும் கெட்ட காரியங்களை செய்யவே செய்யாது, பொய் பேசாது, திருடாது, மற்றவங்களுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், மற்றவர்களை வெறுக்கக்கூடிய காரியங்கள் செய்யவே செய்யாது. அப்படியே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு உண்மையான உணர்வோடு நம்ம
வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மோடையே தான் இருப்பார், வேற எந்த இடத்துக்கும் போகவே மாட்டார் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம வாக்குத்தத்தமாக அவர் நமக்கு சொல்லியிருக்காரு, நான் அவர்கள் தேவராக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் சொல்றாரு. அதனால அவருடைய ஜனமாகி நமக்கு எந்த தீங்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது வரவே வராது. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம்